பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஆமென். இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை வாசிக்கும்போது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அங்கே நெகேமியா ராஜாவினிடத்தில் போய் வேண்டுதல் செய்கிறான். தன்னோடு கூட சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அந்த ஜனங்களை கர்த்தருடைய ஆலயத்துக்காக, அந்த ஆலயம் கட்டுவதற்காக அவர்களை உற்சாகப்படுத்தி அவன் அங்கே இருந்து அவங்களை அழைத்து செல்லும்போது அவர் உற்சாகமாக சொன்ன வார்த்தை தான் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னது போல நாமும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பிசாசு தன்னுடைய ராஜ்யத்தை விரிவாக்கி கொண்டிருக்கிறான். அநேக தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பின்வாங்கி பிசாசின் கூட்டத்தோடு கூட சேருகிற இந்த காலகட்டத்தில் பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கிறது என்று உணர்ந்து எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி கொண்டே இருக்கிறான். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நீங்கள் நானும் தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பிரயாசப்பட வேண்டும், நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருத்தரும் தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணியை செய்கிற சிற்பிகளாக இருப்போம். அல்லேலூயா. எப்படியாவது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்பட வேண்டும், அதற்கு நம்மை முழுவதும் அர்ப்பணிக்கிற ஒரு கிருபையை நமக்கு ஆண்டவர் தருவாராக. எனவே நாம் இந்த காலை நேரத்தில் இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் நம்மை ஆண்டவர் மாற்றுவாராக. அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு நம்மை முழுவதும் அர்ப்பணிப்பும் பொழுது நம்மை ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார், நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்புகிறார். நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக, ஆலயத்தை கட்டுவதற்காக நெகேமியா ஜனங்களை ஆயத்தப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவங்க புறப்பட்டு செல்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இருந்த சில சபைக்குள்ள இருந்த சில ஆட்கள், ஓரணியான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷையும் இதை கேட்டபொழுது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறீர்கள் என்றார்கள். ஆமென். இங்கே இருந்த சன்பொல்லா தொபியாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சபைக்குள்ளே இருக்கிற அவங்க தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கான தேவ ஜனங்கள் உற்சாகமாய் எழும்பும்போது அவர்களை பரியாசம் பண்ணி அவர்கள் நிந்தித்து ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணீர்கள் என்று சொல்லி பொய் குற்றச்சாட்டை போட்டு அந்த கட்டுமான பணியை செய்வதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான அந்த பணியை செய்யவிடாமல் தடுத்தார்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கான தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியை செய்வதற்கு இன்னைக்கு பிசாசு தடையை ஏற்படுத்துகிறான். அநேக மனிதர்கள் மூலமாய் நமக்கு தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்முடைய கைகளை தளர பண்ணி ஆலயத்தை கட்டுவதற்கு முடியாதபடி, தேவ ராஜ்யத்தை கட்டுமான பணிக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு வேலையும் செய்ய விடாதபடிக்கு இந்த சன்பொல்லா தொபியாக்கள் இருந்து இன்றைக்கும் இந்த மாதிரிப்பட்ட தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். நாம் கவனமாக இருக்க வேண்டும். எனவே தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு தடையாக இருக்கிற எல்லா சன்பொல்லா தொபியாக்கள், விமர்சனம் பண்ணுறவங்க, குறை சொல்கிறவங்க, பரியாசம் பண்ணுறவங்க, நிந்திக்கிற கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது. அல்லேலூயா. எனவே அவர்களை விட்டு விலகி நாம் தேவனோடு கூட இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நெகேமியா சொல்கிறான், அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்குமில்லை, பாத்தியமில்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களுடனே சொன்னேன். அல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தையை இங்கே நெகேமியா பதிவு பண்ணுகிறார். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தங்களை தயார்படுத்தின ஜனங்கள், உற்சாகப்பட்ட ஜனங்களை தடை செய்த இந்த சன்பொல்லா தொபியாக்களை பார்த்து சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். இந்த ஊழியத்தில் நீங்கள் தடை பண்ணி பரியாசம் பண்ணி எங்கள் கைகளை அசந்து போக பண்ணின உங்களுக்கு எருசலேமிலே பங்குமில்லை, பாத்தியமில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாமும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற அந்த தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு நம்மை தயார்படுத்தி
நாம் உற்சாகப்பட்டு அந்த கட்டுமான பணியை, தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு, இந்த பூமியில் தேவ ராஜ்யத்தை விரிவாக்குவதற்கு நாம் எடுக்கிற முயற்சிகள் பிரயாசத்தில் நாம் உற்சாகமடைவோமானால் நமக்கு ஆண்டவர் எருசலேமில் பங்கும் பாத்தியத்தை வைத்திருக்கிறார். எருசலேம் என்பது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அந்த பரலோக வாழ்க்கையில் நமக்கு பங்கையும் பாத்தியத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு விரோதமாய் நாம் செயல்படுவோமானால், அதற்கு எதிர்த்து நிற்போமானால், அதை செய்கிறவருடைய அந்த மனசை சோர்ந்து போக பண்ணுவோமானால், அந்த பரலோக ராஜ்யத்தில் நமக்கு பங்கும் இல்லை, பாத்தியம் இல்லை. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் எழுந்து கட்டுவோம் என்கிற அந்த கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு, இந்த பூமியில் தேவ ராஜ்யத்தை விரிவாக்குவதற்கு நாம் முழுவதும் அர்ப்பணிப்போம். முழுவதும் அர்ப்பணித்து தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு நாம் முழுமையாக வேலை செய்யும் பொழுது நிச்சயமாக பரலோகத்தின் தேவன் நம்முடைய காரியத்தை எல்லாம் கைகூடி வர பண்ணுவார். அந்த பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார். எனவே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தடையாக இருக்கிற சன்போலா தொபியாக்களை போல விமர்சனம் பண்ணுறவங்க, குறை சொல்கிறவங்க, நிந்திக்கிறவங்க, எதிராக பொய் குற்றச்சாட்டு சொல்கிற இப்படிப்பட்ட மக்களை விட்டு விலகி நாம் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.